கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்தில் மாற்றப்பட்டன. இதற்கு முன்பு எப்போதும் பரபரப்பாக காணப்பட்ட பேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது எப்படி உள்ளது தெரியுமா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற விவேக் காமெடி மாதிரி காணப்படுகிறது கோயம்பேடு பேருந்து நிலையம். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்தது கோயம்பேடு ஒருங்கிணைக்கப்பட்ட பேருந்து நிலையம். இரவு பகல் பாராமல் எப்போதும் பரபரப்பாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னை மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த ஜனவரி மாதம் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டன. படிப்படியாக அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வட மாவட்டங்களுக்கு மட்டும் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதாவது காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, ஹோசூர், கிருஷ்ணகிரி ஆகிய ஊர்களுக்கு கோயம்பேட்டின் முதல் நடைமேடையிலிருந்து பேருந்துகள் புறப்படுகின்றன. அதேபோன்று 2வது பிளாட்பாரத்திலிருந்து ஆரணி, புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் ஆகிய ஊர்களுக்கும் பேருந்துகள் புறப்படுகின்றன. இந்த நிலையில் எஞ்சிய 4 நடைமேடைகள் ஆதரவற்றோருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. 3, 4, 5, 6ஆம் நடைமேடைகளில் ஏராளமான ஆதரவற்றோர் படுத்து உறங்குவதை காண முடிகிறது. அதே சமயம் நடைமேடையில் இருந்த கடைகளில் பெரும்பாலானவை காலி செய்யப்பட்டன. முதல் மற்றும் 2வது பிளாட்பாரத்தில் மட்டும் ஒரு சில கடைகள் செயல்படுகின்றன. இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளான கழிவறை, குடிநீர் உள்ளிட்டவை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பஸ்ஸு ஃபுல் டிராஃபிக் இருக்கும், ஃபுல்லாக வளைய முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே கோயம்பேடு பஸ் அதிகமாக கிடைச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் ப்ராப்ளமே. இப்போது அதெல்லாம் முன்னே க்ளீனாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. எல்லாம் போக இப்போ க்ளீனஸ் ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா. 5 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதி ரொம்ப நிசப்தமா அமைதியா இருக்கு. மறுபகுதி மக்களுடைய பயன்பாட்டுக்காக பேருந்துகள் 2 பிளாட்பாரத்தில் இயக்கப்படுது. வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குறிப்பா இந்த டாய்லெட் பாத்ரூம்ஸை ரொம்ப கிளீனா வச்சுக்கணுன்றதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.